ஒரு அவர் ரிப்போர்ட் கேட்கலாம் தானே சார் அவரே பூரணமாக மக்களுக்கு பெற்றுக் கொடுக்கிறது அதிகாரியோட சண்டை பிடிச்சு சதாகாலம் இது சட்டம் ஒன்று இயற்றப்பட்டது 76 ஆண்டுகளாக. அப்ப புதிய ஒரு சட்டம் கூட முன்பாக மக்களோட கருத்துக்களை கேட்டு அதுக்குதான் நான் கமிட்டியை போடுறது. நாங்கள் நான் உங்களுக்கு எப்பவுமே நான் உங்களுக்கு நல்ல விடயங்களை தான் சொல்றேன். அதை ஏதோ ஒன்று காண்டி புலர வேண்டாம்னு சொல்லுங்க. எல்லா ரஜீவன் நடத்தின எல்லா டிசிசி மீட்டிங்கும் நீங்க எடுத்து பாத்தீங்கன்னு சொன்னா அது நல்ல வடிவா நடத்தி இருக்கிறோம். சம்பந்தப்பட்ட ஆள் வந்து சும்மா தேவையில்லாம கட்டி கொடுக்குற அனுமதி வழங்கப்பட்டுள்ளது சார். மற்ற இந்த பிரச்சனை வந்தோம்னா நானும் டிடியும் நேரடியா போய் நானும் டிபிடி கேபினெட் லெவல்ல உங்களால தீர்க்க முடியும்னு நினைக்கிறேன். நாங்கள் இதை அடுத்த கட்டத்தில் போகலாம். நீங்கள் அதை தீர்க்கிறது தான் நம்ம விஷயம். மேலிடங்கள்ல சரி செய்து கொண்டு கீழே ஓடர்ஸ் எடுக்கிறதா நல்ல நினைக்கிறேன். நான் காட்டமா சில விடயங்களை சொல்லி ஆகணும். அரசியலால் கொடுக்கப்பட்ட இந்த வைன் ஷாப் இதுகள் சம்பந்தமா பாராளுமன்றத்தில் படைக்கப்பட்டு அதை யார் வேண்டி கொடுத்தவை என்ற பேரை சொல்றேன்னு சொன்ன அரசாங்கம் கடைசியா அந்த பேர்களை சொல்லல. தலைவர் பாரமோனிகள் அதுல எவ்வளவு செறிவா கிளிநொச்சி நகரத்துக்குள்ள இந்த வைன் ஷாப்புகள் போடப்படுகிறது. ஏன்னா அந்த பார்லிஸ்ட கொடுக்க வேண்டாம்னு சொல்லி கேட்டாங்களும் அதே போல நாங்கள் அரசாங்கத்துக்கு சப்போர்ட் தரோம்னு சொல்லி கேட்டாலும் தான் இந்த பிரச்சனை. நாங்கள் இந்த எல்லாத்தையும் கேன்சல் பண்றோம்னு சொல்லி தான் இந்த அரசாங்கம் ஏற்றுக்கொண்டது. ஏன்னா அந்த பார்க் கமிட்டியோட வழியால போடுவோம். நாங்கள் ஏன் எல்லாத்தையும் நாங்கள் கொடுத்துருக்கிறோம், இதை ஏன் கேன்சல் பண்ணல, இதுல எந்த லெவல் அரசியல் இருக்கின்ற ஒரு தலைவர் விளங்கப்படுத்துவீங்களா? ஏன்னா நீங்க பாத்தீங்கன்னா தெரியும் எவ்வளவு செறிவா கிளிநொச்சி நகரத்துக்குள்ளே இருக்கு. மற்றது உங்களுக்கு முக்கியமா தெரியும் கிளிநொச்சி நகரம்ன்றது எங்கள்ட இலங்கையிலேயே ஜிடிபி குறைஞ்ச நகரம்ன்றது, கிராஸ் டொமெஸ்டிக் ப்ராடக்ட்ன்றது குறைஞ்ச நகரம் கிளிநொச்சி. ஆனா அங்க குடியாரம் கூட. அதோட எங்கள்ட அமைச்சர் வர சொல்லியிருக்கிறீர்கள் மத்திய மாகாணத்துல இருக்க குடியாரை விட யாழ்ப்பாணத்தில் இருக்கிற குடியாரம் இப்ப கூடி போயிட்டு அப்படியும் சொல்லிக்கொண்டே உள்ளதையும் கொடுத்துருக்கீங்க. எப்ப இந்த வாக் லிஸ்ட் வெளியால வேற உங்களுக்கு யார் கொடுத்தன்றது கோயில்கள் பள்ளிகள் இருக்கின்ற பிரதேசங்களுக்கு கொடுத்ததும் அரசாங்கம் தானே. நாங்கள் இது சம்பந்தமா பாராளுமன்றத்தில் இல்ல இதுல வந்து ஒரு கிலோமீட்டர் சுத்தி காட்டிருக்கீங்க அந்த அதான் அவர் சொல்றாரு ஹாஸ்பிட்டல்ன்றது தங்களுக்கு இல்லையா, ஹாஸ்பிட்டல பாக்கல, ஹாஸ்பிட்டல் சட்டத்துல அப்படி இருக்கும் சட்டப்படி இருக்குன்னு சொல்றாரு. நான் நினைக்கிறேன் இந்த பிரச்சனை முடியாது. අපිට කියලා තියෙනවා දැන් ওই ජනතාවගේ විරෝධතාවයක් තියෙනවා නම් දෙන්න බෑ කියන කාරණාවක් කියලා තියෙනවා. හැබැයි දැන් පත්තරවල මෙතුමක් පෙන්නවා දැන් පත්තරවල ලෝක අවිල තියෙනවානේ. එතන ප්‍රදේශයේ ඉන්න ජනතාව ඔකට ප්‍රකාශ වෙන්න කරලා තියෙනවා. ඒ කියන්නේ ඒගොල්ලෝට කැමති නැහැ කියලා ප්‍රොටෙස්ට් ඒවා කරලා තියෙනවා. ඒ ඔබතුමාලා ඒක රෙකමන්ඩ් ෆෝවර්ඩ් කරලා තියෙනවා. ඒක ගැන අපිට කියන්න පුළුවන් මේ කුමක්ද එහෙම ලිඛිතව වාචිකව කිව්වොත් අපිට ඒක කරන්න බෑ. ලිඛිතව අපිට දැනුම් දුන්නොත් අපි ඒක අපේ ප්‍රධාන කාර්යාලයට දැනුම් දෙනවා. හරි දැනට ඔබතුමාට ලිඛිත වලින් අපිට දෙන්න පුළුවන් නම් අපි දුන්නොත් ඒක මේ කැන්සල් කරන්න මොකද හැකියාව තියනවද? එහෙම කැන්සල් කරන්න හැකියාව නැහැ. මොකද අපි එහෙම කැන්සල් කරපු ලයිසන් දෙක තුනක් තිබුණා අතිරෝප ලයිසන් ලංකාවේ. ඒ හැම එකක්ම ඒ බලපත්‍ර ද්‍රාවීන් විසින් නඩු බවරලා ඒ බලපත්‍ර නැවත ලබා ගත්තා. ඒ ප්‍රශ්න ගොඩක් තියෙනවා. දැන් මේ මාස දෙකකට උඩදී මොනවත් ඒ වගේ දෙයක් වුණා. මම කොළඹ වැඩ කර ගියා උදේ. ඒ බලපත්‍රධාරීන් විසින් නැවත මේ මහාධිකරණයේ නඩු බවරලා ඒ බලපත්‍ර ස්ථාන ඒගොල්ලෝ විවෘත කරගත්තා. මොකද ඒගොල්ලෝගේ අයිතිය பெண்ணல එහෙම ගැටලුවක් තියෙනවා. அவங்க ஆளுநர் என்ன சொல்றாருன்னா ஏற்கனவே பெர்மிஷன் கொடுக்கல மக்களுடைய பிரச்சனை இல்லைன்னு சொல்லி அவ ரிப்போர்ட் கொடுத்ததால அது வழங்கப்பட்டிருக்கிறதால மூடிட்டு இருக்கீங்களா? நான் கேட்கறேன் அப்புறம் நீங்க என்னடா அவர் சொல்றாரு என்னன்னா இந்த பொதுமக்களுடைய பிரச்சனை இல்லை என்று சொல்லி நாங்கள் ரிப்போர்ட் கொடுக்கப்பட்டதால அந்த லைசன்ஸ் வழங்கப்பட்டதாகும். இப்போது பொதுமக்கள் வந்து ஆர்ப்பாட்டம் செய்கிறதால ஒன்றும் செய்யலாம்னு தங்களுக்கு அந்த கொடுக்கப்பட்ட இதை கேன்சல் பண்ணிடலாம். டெம்பரரியா பிளாக் பண்ணி வச்சிருந்தால் அதை வந்து அவர்கள் உரிமையாளர் வழக்க போட்டு வந்த சந்தர்ப்பங்கள் 3க்கு மேல கொடுமுறை தன்னுடைய அனுபவத்தில் இருக்குன்னு சொல்றாரு. நான் இது சம்பந்தமாக ஆளுநரும்
அமைச்சரும் ஏதாவது ஒரு முக்கியமான முடிவு ஒன்றை எடுத்து கேபினெட்டுக்கு அனுப்புவதற்கு அம்சமளித்த அரசியல் முழுவீத அரசியல் நாங்கள் அடுத்த சைடு போடாமல் இது எந்த காலத்துக்கு வழங்கப்பட்டது என்று அறியலாமா? இது எந்த காலத்துக்குள்ள 2024 ஆரம்பத்திலேருந்து உண்மையாகவே எங்களுக்கு மதுவான இதுவரை வர்றது பிரச்சனை இல்லை. ஆனா அது டூரிஸ்ட மையப்படுத்தி வந்த பிரச்சனை இல்லை கடற்கரையோரங்கள். ஆனா பார்த்தா நகரத்துக்கு வெட்டி கடை போட்ட மாதிரி போட்டிருக்காங்க எல்லா இடம். அதுதான் உண்மையாக மக்கள் எதிர்ப்பு இருந்தது, குடுக்கைக்கே எதிர்ப்பு இருந்தது. ஆனா துணிக்கப்பட்ட அந்த காலத்துல செய்யப்பட்டது. இதுக்கு உண்மையாகவே இந்த டிசிசில தலைவர்கள் வந்தவுடனே முடிவெடுக்கணும். உண்மையாகவே இதுக்கான ஆராய்ஞ்சு கொடுக்க வேண்டிய மக்கள் தொகைக்கு மேலாக வழங்கப்பட்டிருக்கு. உண்மையாகவே பெட்ரோல் செட்டை விட மக்கள் எதிர்ப்பு இல்லைன்னு சொல்றதுக்கு இல்லை. ஏன்னா மக்கள் எதிர்ப்பு நடந்ததுக்கு பிறகு அவங்களோட அதுக்கு பிறகு மக்கள் எதிர்ப்பு அன்றைக்கு அவங்களோட எந்த விதம் முடிவெடுக்கப்பட்டு இல்லை அது வெளிப்படையா தெரியுது மக்கள் உள்ள இருக்காண்டு. என்னென்றால் இந்த வழங்கப்பட்ட இந்த மது சாலைகள் ஒன்றுமே சுற்றுலா மையங்களை மையப்படுத்தி இல்லை. இது இருக்கிறது முழுக்க மக்கள் சம்பளம் மக்கள் இடங்கள்ல இருக்குது. இதே சுற்றுலா மையங்களுக்கு மாற்றுறது தான் பெட்டரான ஐடியா. இந்த உதாரணத்துக்கு ஏதாவது இந்த கிளர்ச்சியில் ஏதாவது சுற்றுலா மையங்கள் இருக்குமென்றா அந்த இடங்களை நோக்கி நகர்த்துறது தான் பெட்டர் என்றால் அதை வழக்குகளுக்கு போனால் அது ஈடுபடும். ஆகவே அவையோடையும் சேர்ந்து கதைச்சு வணக்கம். இதுல உதயநகர் மேற்குல வந்து மக்கள் குடியிருப்புல மக்கள் ரீசெட்டில்மெண்ட் வர்றதுக்கு முதலே அந்த கிராமத்துக்குள்ள பார் வந்துடுது. இது வந்து ஜிஎஸ் எல்லாம் மக்கள் நாங்கள் எல்லாரும் எதிர்ப்பு தெரிவிச்சோம். மக்கள் குடியமர்றதுக்கு முதலே பார் வந்து குடியமர்ந்துடுது. எல்லாம் நிற்கதியான உடுத்த உடுப்போட நிற்கதியான நிலையில வந்த நேரத்துலதான் அந்த பார் வந்து குடியமர்ந்தது. அதுல எல்லாருடைய வருமானங்களும் அந்த பார்க்குள்ள தான் போனது. அந்த ஸ்பில் பண்ற அந்த ட்ரெயின் ஏரியாக்கள்ல மலையாளப்படுத்துறாங்க. அவர் அமைச்சர் ஒரே ஒரு கேள்வி என்னென்றா, நான் போன முறை டிசிஷன் எடுத்த ஃபைனல் சம்மதி என்னென்றால், முதலாவது வெளி மாவட்டங்களில் இருந்து உள் மாவட்டங்களுக்கு வந்து இருக்கிற அதே பெர்மிட்டோட ஓடையிலாது. ரெண்டாவது ஜிஎஸ்எம்பி கொடுக்குற பெர்மிட்டை வந்து நிப்பாட்ட வேணும். அதை மூன்றாவது கௌரவ ஸ்ரீதரன் சொன்ன மாதிரி ஜாட் சிஸ்டம் கொண்டு வந்து அரசாங்கமே மணலை விற்கிற இந்த 3 முடிவும் போன முறை எடுத்துனாங்க. தான் நாங்கள் எடுத்த ஃபைனல் டிசிஷன் போன முறை எடுத்து அதுல அந்த வெளி மாவட்டத்துல இருந்து இப்போவுமே அதே பெர்மிட்டை பாவிச்சு கொண்டு ஓடித்திரினோம். அதை கண்ட்ரோல் பண்ணணும். அதனால தான் நாங்கள் அதைகிட்ட கேட்டு நாங்கள் இது கூட செக் பாயிண்ட்ல போட சொல்லி முதலாவது ஒன்று. ரெண்டாவது ஜிஎஸ்எம்பிட்ட பதில கேளுங்கோ அவங்களுக்கு தெளிவா நீங்கள் அதுல நீங்க கொடுக்கறத டிஎஸோட ஒவ்வொரு டிஎஸோட கோஆர்டினேட் பண்ணி அதை குறைச்சு எங்களுக்கு அதை ரெகுலரைஸ் பண்ண சொல்லுங்க. ஏனென்றால் நாங்கள் பெர்மிட்டுகளை கூட கொடுக்க நான் முழு இடங்கள்லையும் அந்த ஒரே பெர்மிட்டை வச்சுக்கொண்டு கனதரம் போய் அடைந்தாங்க. அப்போ அந்த பெர்மிட் கொடுக்குறதுன்றதையும் டிஎஸ் கண்ட்ரோலுக்குள்ள அல்லது ஜிஏ கண்ட்ரோலுக்குள்ள கொண்டு வருவோம். ரெண்டாவது இந்த மூன்றாவது வந்து நாங்கள் இந்த ஜாட் சம்பந்தமா ஃபைனல் டிசிஷனோடு இதில் எடுக்கணும். தனியார் விற்கிறத நாங்கள் நிப்பாட்டி எல்லா டிஎஸ் ஆஃபீஸுக்கும் சம்பந்தமாக ஜாட்டுகளை போட்டு அந்த ஜாட்டில் இருந்து விற்கக்கூடிய ஒரு ரெகுலரைஸ் பண்ற ஒரு முறைமையோட கொண்டு வரணும். இதுதான் இந்த 3 தான் ஃபைனல் சொன்னாங்க. மண்ணாலே ஏதாவது என்ற ஒரு நிலைமை உண்டு. நீங்கள் தான் உங்கள்கிட்ட கையில் தான் இந்த இருக்கு. நீங்கள் அதை மேலிடங்கள்ல கலைச்சு அதை ஜிஎஸ்எம்பி எந்த மினிஸ்ட்ரிக்குள்ள வருதோ அது அதான் சார். அதை வந்து இப்போ ஜிஎஸ்எம்பி வந்து நாங்கள் இருக்கிற டிசிசி மீட்டிங் எடுக்கிறபடியா அதை ஸ்டாப் பண்ண போறது இல்லை. போன முறை நாங்கள் கேட்கல விரும்பல நாங்கள் ஸ்டாப் பண்றது. அதனால இப்போ அது வந்து அமைச்சர் கையில இருக்கு. அதை மேலிடங்கள்ல இருந்து ஒரு முடிவுகள் எடுத்து கொடுக்கக்கூடாதுன்ற முடிவுகளை அமைச்சர் தான் நாங்கள் எடுப்போம். நீங்கள் தான் அதுக்குரிய நடவடிக்கை எடுப்போம். எனக்கு ஏரியா ஜனங்களை சொல்றாங்க சில இடங்கள்ல ஆகக்கூடிய இடம் இருக்கு. அப்ப இதுல உண்மையாவே கள விஷயம் செய்து அந்த இடத்துல போய் பார்த்தா தான் தெரியும். என்னடா அவையில சொல்லி கொண்டுனா இந்த யாழ்ப்பாணத்தை கொண்ட எல்லா இடத்துலயும் மண்ணில மூடி கொண்டு போகுது. ஆனா இதுல உழைக்கிறத யாரு 1 டிப்பர் அவங்க 100 ரூபா அவங்க 2 தரம் 5 தரம் 10 தரம் ஓடினா சரி. மற்றது டிப்பர் வந்து பகல்லையும் ஓடுது எனி டைம். அப்ப உண்மையாகவே வீதி விபத்துகள் அதிகம். தென்பகுதியில் எடுத்துக்கொண்டா டவுனுக்குள்ள ஓடவே இல்லாது டிப்பர் பகல்ல. ஆனா நாங்கள் முடிவெடுக்கிறோம் அது நடைமுறைப்படுத்துறதா தெரியல. මේ මාධ්‍ය මම හිතන්නේ මේ අපිට පුළුවන් උදව්වක් කරන්න දැන් අපි දැන් කීපයක් අහලා දිනවා මේක එතනින් පෝස්ට් එකක් දාන්න අපි හොඳටම දන්නවා ඔබතුමාලාට කට්ටිය අඩුයි කියලා සමහර දේවල් අමාරුයි ඔබතුමාලා STF ඉන්නවා දැන් මේ වෙලාවේ ඒගොල්ලොත් එක්ක එකතු වෙලා මේක දැන් කීපයක් අහලා දිනවා හැමදාම හිතට ඕනේ නැහැ රැවලා තමයි මේගොල්ලෝ මේ වගේ අරන් යන්නේ
එතකොට ස්පෙෂල් පාස් කරගෙන ඕගොල්ලෝ හිතනවා නම් මේක නවත්තන්න පුළුවන්. ඒක තමයි ඇත්තම ඇත්ත. ඒකේ කොයි වෙලාවකවත් අපි මේකේ වගකීම් බහැරවලා නැහැ. ඒකද මේ පිට්නික ඉඳලා මේ පිට්නික වෙනකොට ලොරි 166ක් අල්ලලා තියෙනවා. මේ කරත්තන වෙන්නේ ලොරි. ඒ ඔක්කොම මේ නෑ ඒකට තමයි අපි ඉල්ලුවේ මේ අමතිතුමාට අපි ඉල්ලුවේ අර දැන් සමහරව බ්ලැක් ලිස්ට් කරලා තියෙනවානේ. ඒක නෑ ඒක නේ ලිස්ට් එක ක්‍රියාත්මක කරන්න කියලා GSMBත් එක උඩින් ඉන්නම් කතා කරලා ආපහු ඒගොල්ලෝට පර්මිට් එකක් දෙන්න එපා කියන 180ක් නැතර වෙනවා. දාම මේක අල්ලලා අපි උසාවියට යනවා. ඒකට එළියට ඇවිල්ලා එළියට ඇවිල්ලා නැවත උසාවියට ගහන්නේ පොඩි ප්‍රමාණයක් නේ. එතකොට 10,000 நான் நினைக்கிறேன் நம்மளுடைய அமைச்சர் நீங்கள் தான் இதில் என்னென்றால் இந்த பிளாக் லிஸ்ட் பண்ணப்பட்டன்றதை நீதிமன்றங்களில் கதைக்கு அதை பெர்மனண்டாகவே டிஎஸ்எம்பி தான் அதுக்கு இனிமேல் பெர்மிட் கொடுக்காத மாதிரி செய்ய வேண்டிய பொறுப்பு உங்களோட கையில் இருக்கு. அதை குறைச்சா 180% குறையும். ஓ அதான் அப்போ அதுகளை எங்களால் மாட்டியில் அது நம்ம ஆக்டிவல் தானே நீங்கள் செய்ய சட்டங்கள் என்ன சிலது சட்டங்கள்ல நீங்களும் பார்க்க வேணும் உங்களால செய்யக்கூடிய மேக்சிமம் என்ன சட்டத்துல ஓட்டை இருக்கின்றத தெரியும் எல்லாருக்குமே. நீங்கள் உங்களுடைய இது லெவல்ல என்னன்னா உங்களோட பெர்மிட்ன்றதுதான் நீங்க பெரிய பிரச்சனையா இருக்கு. என்றால் நீங்கள் ஒரு சில பேருக்கு கொடுக்குற பெர்மிட்டை வந்து ஒரு ட்ரிப் இல்ல 8-10 ட்ரிப் அடிக்கணும். மற்றது அவதான் பழமையான குற்றவாளிகள்ன்றது உங்களுக்கு தெரியும், எங்களுக்கு தெரியும், பொதுமக்களுக்கும் தெரியும், எல்லாருக்கும் தெரியும், போலீசாருக்கும் தெரியும். இப்போ போலீசாருக்கு இருக்கிற என்னன்னா உங்கள்ட்ட அந்த லிஸ்ட்ன்றதை நீங்கள் அதைக்கு கொடுக்காம விட்டீங்கன்னா 180% இப்போ போலீஸுக்கு நாங்கள் கேட்கல அவ என்ன சொல்லினோம்னு சொன்னா நீங்கள் திரும்ப 10,000 ஃபைனோட திரும்ப அவருக்கு பெர்மிட்டை கொடுத்தா திருப்பி அதே குற்றத்தையே நடக்கும். ஒரு ஆள் கொலை குற்றவாளின்னா பிறகு ஒரு 10,000 ரூபாய் கொடுத்து படிக்கிற விட்டா 2,000 திருப்பி கொலை செய்யும். அதே விடையாக நடக்கும். அப்ப நீங்கள் அதை 7 மணி நேரம் மேல் மட்டத்துக்கு அறிவிச்சு செய்ய 7 மணி நேரம் செய்யுமோ அதே நடக்கும். நம்மளோட கௌரவ தலைவர் தான் உங்களுக்கு ஏதாவது செய்யும். டிஎஸ் ஆபீஸுக்குள்ளால இது கட்டாயம் டெவலப் பண்ண வேண்டிய ஒன்று. அதோட நான் டிசிபி மீட்டிங்ல வரும்னா முடிவெடுக்கலாம், தனியாரால மண் விற்கலான்ற ஒரு முடிவையும் வேணுமெண்டா இங்கே எடுக்கலாம். எடுத்து அதோடைய இதுல டிஎஸ் கொடுக்கறது என்றால் நாங்கள் அதே ஒரு டிஎஸ் நாங்கள் அடையாளப்படுத்தி இடங்களை கொடுப்போம். பிரதேச சபை காட்ட போட்டு அந்த மண்ணை எடுக்கலாம். வருமானங்களாக இருக்கும். அது அது பிரதேச செயலாளர்கள் உங்களை பிரதேச மட்டத்தில் மண் அடையாளம் அதெல்லாம் வந்து அடையாளப்படுத்தி இடங்களை தாங்கும். அதே நேரம் பிரதேச தான் அந்த කියන්නේ පස්සේ වරුන්ගේ දක්ෂතාවය කොගලට වඩා වැඩි කියලා තමයි ඔක. දක්ෂතාවය නෙමෙයි ඒක. දැන් හිතන්න එහෙම රෙකී කරනකොට. ඔව් ඒක බෑ. ඒ ඉස්සරහට නේ වැඩ කරන්නේ. ඉතින් අපිට පුළුවන් ද ඒ දැන් මේ ඉදුවානේ සමහර බැංකුවල පර්මනන්ට් පොයින්ට් එකක් දාන්න කියලා. එතකොට එතනින් පර්මනන්ට් පොයින්ට් එක දැම්මොත් ඒ පාර බ්ලොක් වෙනවා. එතකොට මේකේ පර්මිට් එකේ මේකේ ප්ලස් දෙකක් නේ. මේකේ තියෙනවා බලපත්‍ර පොඩ්ඩේසු ළඟ මේ එකට ආවට පස්සේ යා ලින්ක් කරන්න පුළුවන් පර්මිට් හෝල්ඩර් කෙනෙක් එනවා. මේකේ කොහේ හරි ප්‍රශ්නයක් තුනක් විතර අපිට එයාම ගන්න. මෙන්න හරි මෙයා මේන් රෝඩ් එකට දාගත්ත A9 එකට දාගත්ත පස්සේ පොලිසිය ඒකේ අපි ක්‍රියාත්මක දෙකක් කරලා දෙනවා. එකක් තමයි දෙන පර්මිට් එක නතර කරන්නේ. එතකොට ඒක බ්ලැක් ලිස්ට් කරලා නතර කරනවා. දෙවෙනි එකක් තමයි ඉතුරු 20 කොහොමද අල්ලන්න බැරි එක ඔබට මලට අල්ලන්න වෙනවා. මේක 100% නවත්තන්න බෑ. හැබැයි මේ ඩිසිෂන් වලින් අපිට 80%ක්වත් නවත්තයි කියලා අපි විශ්වාස කරනවා. අපි ඒක කරලා බලමු. ඒක ප්‍රතිඵලයක් කියලා අපි අද පස්සේ එනවනේ ප්‍රශ්නයක්. පස්සේ ගොඩ එන්නේ බෑ අපෝ අපිලාවට කොමුණා කතා කරනකොට. මොකද ඒක ටිකක් කාලෙ යනකොට පුරි අනිත් පැයට පුරි කරගන්න වෙනවනේ. එහෙම යමු. හරි. ඊට පස්සේ අපි ප්‍රදේශ සභைக்கு பூர்ணமான அதிகாரங்களை கொடுக்கணும்னுட்டா
ஒரு சில முடிவுகள் எடுத்திருக்கிறோம். அந்த முடிவுகளுக்கும் இதுகள் செய்யலாம போனால் அடுத்த ஒரு டிசிஷன் மீட்டிங்ல சம்பந்தமாக கலக்கும். ஆமாம், அதான் அது சம்பந்தமாக தான் ஐயா முடிவுகள் எடுத்திருக்கிறோம். இதுகள் இந்த முறை செய்யலன்னு சொன்னால் அடுத்த முறை பார்ப்போம். நாங்கள் அந்த கிளிநொச்சி கரைச்சி பிரதேச இந்த கடை வாடகை கொடுக்குற சம்பந்தமான பிரச்சனை காய்ச்சி முடிச்சிட்டீங்களா முதல்? அந்த சந்தையில் கடை டெண்டர் போல் பண்ண பிரச்சனை அது பிரச்சனை இல்லை. அது சம்பந்தம் முடிவுகள் எடுத்து சபை கைப்பற்றப்பட்ட சபை தான் எடுக்க முடியும். இந்த யார் சபையை கைப்பற்றினோம் அது சபை கைப்பற்றின அப்புறம் சபை எடுக்க முடியுமா தானே? தலைமையேற்று நடத்திய கௌரவ அமைச்சர், ஆளுநர்கள், கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர்கள், பிரதம செயலாளர் மற்றும் அனைத்து திணைக்கள தலைவர்கள், செயலாளர்கள், ஸ்பெஷலி ரைட் ஃபோர்ஸஸ் கமாண்டர், போலீஸ், சீனியர் போலீஸ் ஆஃபீஸர்